திருச்சிற்றம்பலம். முருகா சரணம், முருகா சரணம். சில தினங்களுக்கு முன் ஒரு மனிதன் என்னை பார்க்க வந்தான். அவன் கூறினான், நான் ஓர் எளிமையான மனிதன். நான் உங்கள் பாதங்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தூசு போன்றவன். நான் கிட்டத்தட்ட 20 வருடமாக உயர்வான பிரக்ஞை தன்மையை அடைவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் தோல்வியே அடைந்து விடுகிறேன். என்னால் ஏன் அடைய முடியவில்லை? இப்படி அவன் சொல்லிக்கொண்டே போனான். அவன் பேசிய ஒவ்வொரு வாக்கியத்தின் தொடக்கத்திலும் நான் இருந்தது. இலக்கணம் அனுமதித்திருந்தால் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் நான் என்பது இருந்திருக்கும். ஒருவேளை அனைத்தும் அனுமதித்திருந்தால் ஒவ்வொரு வாக்கியமும் நான் என்ற ஒரு வார்த்தையே கொண்டிருந்திருக்கும். நான் எக்ஸெட்ரா, நான் எக்ஸெட்ரா, நான் எக்ஸெட்ரா இப்படியே அவன் பேசிக்கொண்டிருந்தான். நீ அதிகமாக நிறைக்கப்பட்டிருக்கின்றாய். கடவுள் உன்னுள் நுழைவதற்கு எந்த அறையும் எந்த இடமும் இல்லை. நீ ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறாய். ஆயிரக்கணக்கான நான்கள் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை எந்த விஷயமும் உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்காது. அதனால்தான் எப்போதும் இருப்பதை நீ தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய். ஆன்மீகத்தின் கணக்கு இதுதான். நீ இருக்கும்போது நீ தெய்வீகத்தை தவற விட்டு விடுவாய். நீ இல்லாத போது தெய்வீகத்தை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. நீ இருந்தால் கடவுள் இல்லாமல் போய்விடுவார். நீ இல்லாத போது கடவுள் இருப்பார். அதனால் ஆன்மீக சாதகனின் மொத்த முயற்சியும் நீ இல்லாமல் இருப்பது எப்படி, இல்லாத நிலையை எப்படி பெற வேண்டும் என்பதில்தான் உள்ளது. இல்லாமல் இருப்பது ஒரு தியானம். நான் என்பது இல்லாமல் நீ இருக்கக்கூடிய அந்த இடம், ஈகோ இல்லாத அந்த இடம், குவிக்கப்படாத எந்த மையமும் இல்லாத அந்த இடம், மையமில்லாமல் இருக்கும் இடம், வெறுமையான வீடு, ஒரு கோயில், பக்தர்கள் கூட உள்ளே இல்லாத போது திடீரென்று கடவுள் அங்கு இருக்கிறார். கடவுள் அங்கு எப்போதும் இருக்கிறார். ஒரு கணம் கூட அவர் இல்லாமல் போவதில்லை. ஆனால் உன்னுடைய இருப்புதான் முட்டுக்கட்டையாக நிற்கிறது. சுய பிரக்ஞை என்பது தடை, சுய பிரக்ஞையின்மை என்பது வாசல். நினைவு வைத்துக்கொள். சுய பிரக்ஞையின்மை என்றால் சுயமற்ற பிரக்ஞை என்பது பொருள். சுய பிரக்ஞையின்மை என்பது பிரக்ஞையின் உச்சக்கட்ட வடிவம். அது சுயமற்ற பிரக்ஞை தன்மை. பிரக்ஞை உணர்வு இருக்கும்போது அதில் எவருமே இருப்பதில்லை. சுயம் மறைந்து விடுகிறது, உருகி விடுகிறது, அது உறிஞ்சப்பட்டு விடுகிறது. நீ இருந்தாலும் சரி அல்லது நீ இதுவரை இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ இல்லாத போது முதல் தடவையாக நீ இருக்கிறாய் என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்போது நீ தெய்வீகம். இப்போது நீ தனியாக இருப்பதில்லை. இப்போது நீ அவையகத்தின் பாகமாக இருக்கிறாய். ஓர் எந்திர பாகமாக கூட நீ இருப்பதில்லை. ஏனென்றால் எந்திர பாகத்தை நீ எப்படித்தான் இணைத்தாலும் அது தொடர்ந்து தனியாகவே தான் இருக்கும். அது மொத்தத்துடன் சேர்ந்து செயல்படுகிறது என்றாலும் அது இன்னமும் ஒரு பாகம்தான், ஒரு அவயக ஐக்கியம். நீ ஓர் எந்திர பாகமாக கூட இருப்பதில்லை. நீ முழுமையாகி விடுகிறாய். அந்த முழுமையே நீயாகிவிடும் என்ற ஓஷோ அவர்களின் சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.